தன்னை விட்டு விலக நினைக்கும் காதலியை பழிவாங்க காதலன் எடுக்கும் வித்தியாசமான முடிவை அயம் காதலன் படத்துடைய கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். பெங்களூருக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோ விஷ்ணு எதையோ யோசிக்கிறாரு. அப்போ பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. எத்திக்கல் ஹேக்கிங் படிச்ச ஹீரோ விஷ்ணு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாரு. அவருடைய சிவியை செக் பண்ணி பாக்குற ரெக்ரூட்டர்ஸ் இவ்வளவு அரியர் இருக்கிற ஒரு ஆளை நாங்க இன்டர்வியூ கூப்பிட்ட சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. விஷ்ணு உங்ககிட்ட இருந்து தான் மெயில் வந்துச்சுன்னு சொல்ல அது எங்க சைடு நடந்த ஏதாவது ஒரு மிஸ்டேக்கா இருக்கும், எதுக்கும் உங்க சிவியை சப்மிட் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வேகன்சி வந்தா கூப்பிடுறோம்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. விஷ்ணுவுக்காக அவருடைய ஃப்ரெண்ட் ஜெஸ்மின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஜெஸ்மின் விஷ்ணு கிட்ட நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபாத்திமாவுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டை கொஞ்சம் ஹேக் பண்ண முடியுமா, நான் நினைக்கிற ஒரு ஆளோட அவ சாட் பண்றாளான்னு செக் பண்ணணும்னு சொல்றாரு. அடுத்ததா விஷ்ணு அவருடைய லவர் ஷில்பாவை மீட் பண்ண போறாரு. ஷில்பாவுடைய அப்பா ஒரு பெரிய பினான்சியர். ஷில்பா டிகிரி முடிச்சதும் அவருடைய கம்பெனிலேயே ஐடி ஹெட்டா ஜாயின் பண்ண போறாங்க. ஷில்பா இன்டர்வியூ என்னாச்சுன்னு கேக்குறாங்க. விஷ்ணு செலக்ட் ஆகலன்னு சொன்னதும் எப்பேற்பட்ட முட்டாள் போனாலும் அந்த கம்பெனில வேலை கொடுப்பாங்க, அங்கேயே உனக்கு வேலை கிடைக்கலன்னா வேற எங்க வேலை கிடைக்க போது, எப்படியாவது அரியரை கிளியர் பண்ணி ஏதாவது ஒரு வேலையில ஜாயின் பண்ண, இல்லைன்னா நம்ம கல்யாணத்தை பத்தி அப்பா கிட்ட பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. விஷ்ணு அங்கிருந்து ஜஸ்மினையும் கூட்டிட்டு அனிஷுடைய கடைக்கு போறாரு. அனிஷ் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் வச்சிருப்பாரு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஷில்பா அப்பாவுடைய பினான்ஸ் கம்பெனி பிரான்ச்சுடைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் அவர் தான் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது. அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விஷ்ணு ஜஸ்மின் கூட அவருடைய வீட்டுக்கு போயிட்டு ஃபாத்திமாவுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட ஹேக் பண்றதுக்காக VPN ஆன் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி இதை நீ ஃபாத்திமாவுக்கு அனுப்பி கொடு, ஃபாத்திமா அந்த போஸ்டர்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணதும் ஹேக் பண்ணிடலான்னு சொல்றாரு. ஜஸ்மினும் அதே மாதிரி பண்ணுவாரு. ஆனா ஃபாத்திமா அந்த போஸ்டர்ல இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை பார்த்துட்டு இது தன்னுடைய லவர் தான் அனுப்பினாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு போன் பண்ணி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. விஷ்ணு ஷில்பாவுக்கு கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அவங்க அப்பாவுடைய கம்பெனில ஜாயின் பண்ண போயிருக்கிறதுனால காலை பிக்கப் பண்ண மாட்டாங்க. ஷில்பாவுடைய அப்பா சாக்கோ கம்பெனில முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஐடி ஹெட் ஜேம்ஸ், ஐடி கன்சல்டன்ட் பிரவீன் குமார், பினான்ஸ் மேனேஜர் மேத்யூ. விஷ்ணு திரும்பவும் ஷில்பாவுக்கு கால் பண்ணுவாரு. ஷில்பா காலை பிக் பண்ணிட்டு ஒரு ஆள் போன் பிக் பண்ணலன்னா பிஸியா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிற காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையான்னு திட்டிட்டு திரும்பவும் காலை கட் பண்ணிடுவாங்க. விஷ்ணு இந்த விஷயத்த பத்தி அனிஷ் கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அனிஷ் போன்ல பேசினா பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும், நீ நேர்ல மீட் பண்ணி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண பாருன்னு அட்வைஸ் பண்றாரு. விஷ்ணு ஷில்பா கிட்ட மீட் பண்ணணும்னு சொல்வாரு. ஷில்பா அவங்க அப்பா கிட்ட ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஆனா அவங்க அப்பா தனியா போக வேண்டாம்னு சொல்லிட்டு மேத்யூவை டிராப் பண்ண சொல்றாரு. விஷ்ணுவும் ஷில்பாவும் ஒரு கஃபேல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஷில்பா விஷ்ணு கிட்ட என்னதான் உன் பிளான்னு கேக்குறாங்க. விஷ்ணு நான் அனிஷ் சேட்டன் கூட கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர்ல பார்ட்னரா சேரலான்னு இருக்கேன்னு சொல்ல ஷில்பா கண்டிப்பா எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கு விஷ்ணு இதுல என்ன இருக்கு, உங்க அப்பாவும் பிசினஸ் பண்றாரு, நானும் பிசினஸ் பண்ண போறேன், ஒருவேளை உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா நான் கூப்பிட்டா என் கூட நீ வரமாட்டியான்னு கேட்பாரு. ஷில்பா எந்த நம்பிக்கையில உங்க கூட வருது, நான் இந்த கட்லெட்டுக்கு பைசா பே பண்ணுவேங்கிற நம்பிக்கையில தானே நீ கட்லெட்டே ஆர்டர் பண்ணதுன்னு கேட்க விஷ்ணு பாக்கெட்ல இருக்கிற சில்லறையை எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பி போயிடுவாரு. விஷ்ணு ஜஸ்மின் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்புறாரு. ஜஸ்மின் அவளுக்கு வேற யாராவது செட் ஆயிருக்கலாம், ஒருத்தன் டிராப் பண்ணதா சொன்னிய, ஒருவேளை அவனா கூட இருக்கலாம். ஜஸ்மின் கிட்ட இதே பிரச்சனை இருந்த போதுதான் நான் அவளுடைய அக்கௌண்ட ஹேக் பண்ண சொன்னேன், நீ பேசாம ஷில்பாவுடைய சார்ட்டை செக் பண்ணி பாருன்னு சொல்றாரு. ஷில்பா ஒரு முறை விஷ்ணு கிட்ட அவங்க இன்ஸ்டா பாஸ்வேர்டை ஷேர் பண்ணிருப்பாங்க. அது ஞாபகத்துக்கு வந்ததும் விஷ்ணு இன்ஸ்டா அக்கௌண்ட ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த நேரம் ஷில்பா ஆன்லைன்ல இருக்கிறத பார்த்துட்டு மேத்யூ தூங்கலையான்னு மெசேஜ் அனுப்புவாரு. அந்த மெசேஜ பார்த்ததும் விஷ்ணு அவங்க சார்ட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி சாட் பண்ணிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிறாரு. போய் உங்க அப்பங்கிட்ட கேளுடான்னு டைப் பண்ணிட்டு கூட ஒரு பேட் வேர்டையும் சேர்த்து ரிப்ளை பண்ணுவாரு. அந்த மெசேஜ பார்த்ததும் மேத்யூ ஷாக் ஆகி இன்ஸ்டாவை விட்டு வெளியே வந்துடுவாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மெசேஜ் அனுப்புனது ஷில்பா தான். மறுநாள் மேத்யூ ஷில்பாவை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தயங்கி ஆபீஸுக்கு போவாரு. ஆனா ஷில்பா அவர்கிட்ட நார்மலா பேசுறத வச்சுட்டு அந்த மெசேஜ ஷில்பா அனுப்பலன்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே மேத்யூ அந்த மெசேஜ ஷில்பா கிட்ட காட்டிட்டு விஷயத்த சொல்றாரு. அந்த மெசேஜ பார்த்ததும் ஷில்பா இதை நான் அனுப்பலன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஷில்பா இது விஷ்ணுவுடைய வேலைதான்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவருக்கு கால் பண்ணிட்டு என்னைக்கும் நான் கொடுத்த பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்றேல, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மேத்யூ ஐடி கன்சல்டன்ட் பிரவீன் கிட்ட எனக்கு ஷில்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு. பிரவீன் அவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரான்னு கேட்க மேத்யூ அவங்க அப்பாவுக்கு பணம் தான் இருக்கு, பாரம்பரியம் கிடையாது, நான் ஒரு நல்ல குடும்பத்தில இருந்து வந்தவன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றாரு. ஷில்பா விஷ்ணுடைய மெசேஜ் கால் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. விஷ்ணுவால ஷில்பாவை காண்டாக்ட் பண்ணவே முடியாது. அதனால ஷில்பாவை பாக்குறதுக்காக நேரா அவங்க ஆபீஸ்க்கே போயிடுவாங்க. விஷ்ணுவை பார்த்ததும் ஷில்பா இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. விஷ்ணு நீ எல்லா இடத்துலயும் என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கிற, உன்னை காண்டாக்ட் பண்ண எந்த வழியும் இல்ல, அதனாலதான் நேர்ல வந்தேன்னு சொல்வாரு. ஷில்பா என்னுடைய பிரைவசில இன்டர்ஃபியர் ஆகுறவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. விஷ்ணு பிரேக்கப் பண்ண பாக்குறியான்னு கேட்க ஷில்பா உனக்கு என்ன இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அப்பா பைசாவில உட்காந்து சாப்பிடணும், அதுக்கு தானே ட்ரை பண்றேன்னு
அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது ஷில்பாவுடைய அப்பா சாக்கோ அங்க வந்துடுவாரு. ஷில்பா சாக்கோ கிட்ட இது என் கிளாஸ்மேட்டுன்னு பயந்து பயந்து சொல்றாங்க. சாக்கோ அதெல்லாம் உங்க பேச்சுல இருந்தே எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க பாஸ்ட பத்தி எனக்கு தெரிய வேண்டாம். எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். உங்க 2 பேருக்குள்ள இப்ப ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேக்குறாரு. ஷில்பா கொஞ்சம் கூட யோசிக்காம இல்லைன்னு சொல்லிடுவாங்க. உடனே சாக்கோ அப்பனா நீ வீட்டுக்கு கிளம்பிப்போ, எனக்கு இந்த பையன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஷில்பாவை அனுப்பி வச்சிடுவாரு. விஷ்ணு சாக்கோ கிட்ட ஷில்பாவை காதலிக்கிற விஷயத்த சொல்றாரு. சாக்கோ உனக்கு ரொம்ப தான் தைரியம். உன் வயசுல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தேன். ஆனா நீ பணம் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிற. என் பொண்ணு ஒருவேளை நீ இல்லைன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தா கூட உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். அதுலயும் அவ உங்க 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல நீ அவளை தொல்லை பண்ணாதேன்னு சொல்றாரு. விஷ்ணு அத கோவத்துல சொல்லிட்டா, நான் உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க பொண்ணை காதலிக்கல. ஒருவேளை நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா கூட நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அற விட்டுருவாரு. அதுக்கப்புறம் சாக்கோ இப்போ உனக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே இந்த சுற்று வட்டாரத்திலே நான் உன்னை பார்க்க கூடாதுன்னு மிரட்டி அனுப்பி வைப்பாரு. விஷ்ணு அங்கிருந்து கிளம்பி நேரா அனிஷுடைய ஷாப்புக்கு போய் ஷில்பாவுடைய அப்பா அடிச்ச விஷயத்த சொல்லிட்டு எனக்கு அவனை திருப்பி அடிக்கணும், நீங்க என் கூட துணையா இருப்பீங்களான்னு கேட்பாரு. அங்க இருக்கிற ஆட்டோ டிரைவர் உதயன் அந்தாலும் ஒரு பெரிய பினான்சியர், நம்மளால அந்தாலும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல அனிஷும் ஆமா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, பேசாம நீ அவளை மறந்துடுன்னு சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து சாக்கோடைய பினான்ஸ் கம்பெனி பிரான்ச்ல இருந்து கம்ப்யூட்டரை சர்வீஸ் பண்றதுக்காக அனிஷை கூப்பிடுறாங்க. அனிஷ் கூட விஷ்ணு பினான்ஸ் கம்பெனிக்கு போறாரு. அங்க சிஸ்டத்துல உட்காந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் நோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுப்பாரு. அனிஷ் விஷ்ணு கிட்ட என்னடா பண்ணேன்னு கேட்பாரு. விஷ்ணு இது வரைக்கும் எதுவும் பண்ணல, ஆனா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவேன்னு சொல்ல விஷ்ணுவும் சும்மா விடாத உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அனிஷுடைய கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டருக்கு வந்து அவருடைய VPN ஆன் பண்ணுவாரு. VPN உடைய ப்ரொஃபைல் பேரு பைனரி கிங். அதை பார்த்ததும் அனிஷ் என்ன பேரு இதுன்னு கேட்க விஷ்ணு பேசாம உதயன் சேட்டனுடைய ஆட்டோ பேரனா காதலன்னு மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் நேம காதலன்னு மாத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு சாக்கோவுடைய பினான்ஸ் கம்பெனி சர்வரை ஹேக் பண்ணி அதுல இருக்கிற அத்தனை டேட்டாவையும் டெலீட் பண்ணிடுவாரு. மறுநாள் எந்த பிரான்ச்லயும் எந்த டேட்டாவும் இருக்காது. அதனால எந்த டிரான்சாக்சனும் பண்ண முடியாம அத்தனை வேலையும் முடங்கி போயிடும். பிரவீன் சாக்கோ கிட்ட எல்லா பிரான்ச்சுடைய சிஸ்டமும் இந்த சர்வர்ல தான் கனெக்ட் ஆயிருந்தது, இப்ப எல்லா டேட்டாவும் டெலீட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஜின்ஸ் கிட்ட பேக்கப் இருக்கான்னு கேக்குறாரு. ஜின்ஸ் லாஸ்ட் மந்த் வரைக்கும் பேக்கப் இருக்கு, ஆனா இந்த மந்த் ஆட்டோ பேக்கப் ஒர்க் ஆகல, அதனால இந்த மந்த்துக்கான எந்த டேட்டாவும் இருக்காதுன்னு சொல்றாரு. இது எதுவுமே சாக்கோக்கு புரியாது. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க மேத்யூ இருக்கிற டேட்டாவை வச்சுட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். திடீர்னு யாராவது வந்து பைசா கொடுக்கணும்னு சொன்னா நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும், நமக்கு யார் கொடுக்கணும்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அது மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்றாரு. இருக்கிற பேக்கப்பை வச்சு பிரான்சஸ் திரும்பவும் ஓபன் பண்றாங்க. இந்த முறை ஐடி செக்யூரிட்டியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்க. இனிமே எந்த பிரான்ச்ல கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலைனாலும் வெளியே இருந்து யாரையுமே கூப்பிடக்கூடாது, நம்ம ஐடி டீமை மட்டும் தான் கூப்பிடணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. ஷில்பாவுக்கு இந்த காரியத்தை விஷ்ணு தான் பண்ணிருப்பாருன்னு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முறை மேத்யூ கிட்டேயும் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் வேண்டான்னு விட்டுருவாங்க. ஒரு நாள் விஷ்ணு அனிஷுடைய கம்பெனிக்கு போகும்போது இனிமே அந்த பினான்ஸ் கம்பெனில இருந்து எனக்கு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ண கூப்பிட மாட்டாங்க, இனிமே வெளியாளுங்க யாருக்கிட்டையும் எந்த ஒர்க்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அதை நினைச்சு விஷ்ணு ஃபீல் பண்ண, நீ ஃபீல் எல்லாம் பண்ண வேண்டாம், அந்த பிசினஸ்ல பெருசா எல்லாம் எனக்கு ப்ராஃபிட் கிடையாது, சரியான கன்ஜூஸுங்க அவனுங்கன்னு சொல்றாரு. விஷ்ணு அனிஷ் கிட்ட அவங்க ஐடி செக்யூரிட்டியா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க, என்னால வீட்டுல இருந்து அவங்க சர்வரை அக்சஸ் பண்ண முடியல, ஒரு முறை அவங்க பிரான்ச்சுக்கு போனா எந்த மாதிரி செக்யூரிட்டியை கொடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாரு. அனிஷ் இது ஒரு புலிவாலா போயிருச்சு, எனக்கு பிரச்சனையா மாறிடும் போல இருக்கு, நம்மளால அவங்க பிரான்ச்சுக்கு போக முடியாது, அப்படியே போனாலும் சிஸ்டம் அக்சஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்றாரு. விஷ்ணு இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, வைஃபையை ஹேக் பண்ணா போதும்னு சொல்றாரு. அனிஷ் வைஃபையை ஹேக் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்டாஃப் வைஃபையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. விஷ்ணு அந்த பிரான்ச்ல கம்ப்யூட்டர் இல்லாத ஒரு டேபிள்ல நெட்வொர்க் கேபிள பார்த்தேன், அந்த கேபிள்ல மோடத்தை கனெக்ட் பண்ணா நம்மளால வைஃபை ஹேக் பண்ண முடியும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு 2 வீலர் லோன் வேணுங்கிற மாதிரி அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு சில்லறையை சிதற விட்டுட்டு கீழே குனிஞ்சு நெட்வொர்க் கேபிள்ல மோடத்தை கனெக்ட் பண்ணி வைஃபையை ஹேக் பண்ணிடுவாரு. விஷ்ணு திரும்பவும் சர்வரை ஹேக் பண்ணி எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணிடுவாரு. இதை தெரிஞ்சதும் சாக்கோ ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாரு. பிரவீன் சாக்கோ கிட்ட நம்ம செக்யூரிட்டி ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால யாரோ பசங்க விளையாடுறாங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்ப நம்ம சிஸ்டம் செக்யூரிட்டி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை ஹேக் பண்ணணும்னா கண்டிப்பா யாரோ ப்ரொஃபஷனல் தான் இதை பண்றாங்க, நம்ம காம்படிட்டர் யாரோ பாக்குற வேலை இதுன்னு சொல்றாரு. சாக்கோ அது யாரா இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அந்த ஹேக்கரை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு ஹேக்கரை பெங்களூர்ல இருந்து வரவழைக்கிறாங்க. அவங்க தான் சிமி சர்வர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு செக்யூரிட்டியை இன்னமுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போவாங்க. அன்னைக்கு நைட் விஷ்ணு திரும்பவும் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உடனே சிமி மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சிமி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஹேக்கருடைய ப்ரொஃபைல் நேம் காதலன் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் காதலான்னு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜை பார்த்ததும் விஷ்ணு பயந்து போய் கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிடுவாரு. விஷ்ணு அனிஷ் கிட்ட விஷயத்த சொல்ல, நீ எல்லாத்தையும் நிறுத்திடு, லொகேஷன் ஏதாவது அவனுங்க கண்டுபிடிச்சாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்றாரு.
சிமியால அந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ண முடியல. சிமி சாக்கோ கிட்ட அந்த ஹேக்கருடைய நோக்கம் உங்களை டிஸ்டர்ப் பண்றது தான். காம்படிட்டரா இருந்த டேட்டாவை திருட தான் செய்வாங்க, டெலிட் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம இவ்வளவு செக்யூரிட்டியை மீறி உங்க சிஸ்டத்தை ஹேக் பண்ணணும்னா உங்க பிரான்ச்சுக்கு நல்ல ஆக்சஸ் உள்ள யாரோ தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. ஏன் தெரிஞ்ச ஆளா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஷில்பா சிசிடிவியை செக் பண்ணி பார்த்தா அது யாருன்னு கண்டுபிடிக்கலாமேன்னு கேட்க சிமி அது அவ்வளோ ஈஸி இல்ல, உங்க பிரான்ச்சுக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வந்துட்டு போறாங்க, அதுல யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சாக்கோ எனக்கு உங்க தியரி எல்லாம் கேட்க வேண்டாம், இந்த இஷ்யூவை எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ணி தந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விஷ்ணு கம்ப்யூட்டர் பக்கமே போக மாட்டாரு. சிமி அந்த ஹேக்கரை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் போட்டுட்டு இருப்பாங்க. மேத்யூ எப்படியாவது ஷில்பாவை கரெக்ட் பண்றதுக்கான எஃபோர்ட்டை போட்டுட்டு இருப்பாரு. சிமி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு சாக்கோவை மீட் பண்றாரு. சாக்கோ கிட்ட அந்த ஹேக்கரோட ஏஜ் 20ல இருந்து 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கும், கண்டிப்பா மலையாளி தான் சொல்றாங்க. சாக்கோ மலையாளின்னு எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்கன்னு கேட்க சிமி மலையாளிங்க தான் யூஸ்வலா காதலன் ஸ்பெல்லிங்க KATHAன்னு எழுதுவாங்க, தமிழ் ஆளுங்க DHAன்னு தான் எழுதுவாங்க, அந்த படத்துடைய ஸ்பெல்லிங் கூட DHA தான் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க சாக்கோக்கு நல்லாவே டென்ஷன் ஆகுது. BP லோ ஆகி மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாரு. ஷில்பா சாக்கோவை மீட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க ப்ரொஃபஸரும் அங்க அட்மிட் ஆயிருப்பாரு. ஷில்பா அவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்கறாங்க. ப்ரொஃபஸர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பத்தியா கேட்டு கடைசியில அந்த விஷ்ணு எப்படி இருக்கான், அவனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா, அவனுக்கு எல்லாம் எங்க இருந்து வேலை கிடைக்கும், அன்னைக்கு கிளவுட் டேட்டா இன்டர்வியூக்கு வரும்போது நம்ம சைட்டை ஹேக் பண்ணி அவனுடைய ரெஸ்யூமே அவனே அக்செப்ட் பண்ணி தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதுன்னு சொல்றாரு. அதுல இருந்து ஷில்பா அவங்க கம்பெனி சிஸ்டத்தையும் ஹேக் பண்றது விஷ்ணு தான் புரிஞ்சுக்கிறாங்க. நேரா விஷ்ணு வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடியே விஷ்ணுவை கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் இதெல்லாம் பண்றேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், நீ பண்றேன்னு எங்களுக்கு ப்ரூஃப் மட்டும் கிடைச்சா நஷ்டபரிகாரம் கொடுக்கறதுக்கு உன் வீடே விற்க வேண்டியதா இருக்கும்னு மிரட்டிட்டு கிளம்புவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விஷ்ணுவுடைய அப்பா தன்னுடைய பையன் ஏதோ தப்பு பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு சிஸ்டத்தையே தூக்கி போட்டு உடைச்சிடுவாரு. ஒரு நாள் சிமி டெம்பிளுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது உதயனுடைய காதலன் ஆட்டோவில் விஷ்ணுவும் அனுஷும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சிமியோட ஹஸ்பண்ட் அந்த ஆட்டோ பேரை பார்த்துட்டு அவங்கள காட்டிட்டு சிமி கிட்ட ஒருவேளை நீ தேடிட்டு இருக்கிற ஆள் இவங்களா கூட இருக்கலாம்லன்னு கேக்குறாங்க. அதுக்கு சிமி கண்டிப்பா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஷில்பா மேத்யூ கிட்ட விஷ்ணு மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு விஷ்ணு கண்டிப்பா அதுக்கு சான்ஸே கிடையாது, ஒருவேளை நீ கேட்க போய் உண்மையில அவன் பண்ணலன்னா அவன் உடஞ்சு போயிடுவான், அவன் ஃபேமிலி சிச்சுவேஷன் வேற சரியில்லை, அதுவும் இல்லாம இந்த அளவுக்கு எல்லாம் பண்ற அளவுக்கு அவனுக்கு டேலண்டும் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மேத்யூ ஷில்பா கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. ஷில்பா கொஞ்சம் கூட யோசிக்காம எங்க அப்பா கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க. மேத்யூ ஷில்பாவுடைய அப்பா கிட்ட பேசுறாரு. ஷில்பாவுடைய அப்பாவும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் நடக்குது. அப்போ ஒரு வெட்டிங் பிளானர் மேத்யூக்கு போட்டோவை அனுப்பி கொடுத்து நாங்க ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்றோம்னு சொல்றாங்க. மேத்யூ ஏற்கனவே ஆளை பிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிடுவாரு. சிமி சாக்கோ கிட்ட நம்ம சிஸ்டத்தை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அந்த ஹேக்கர் இப்பெல்லாம் ஹேக் பண்ண ட்ரை பண்றது இல்ல, அவன் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணா போதும், நான் அவன் லொகேஷனை கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்றாங்க. மேத்யூ ஒருவேளை அது விஷ்ணுவா இருந்தா அவனை கொஞ்சம் சீண்டி விட்டா எப்படியும் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டு ஷில்பா கிட்ட போய் மேரேஜுக்கு இன்வைட் பண்ண சொல்றாரு. ஷில்பா நேர்ல போய் விஷ்ணுவை மேரேஜுக்கு இன்வைட் பண்றாங்க. மேத்யூவும் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிருப்பாரு. விஷ்ணுவும் ஷில்பாவும் பேசிட்டு இருக்கும்போது மேத்யூ அங்க வந்துட்டு நீ தானே சிஸ்டம் எல்லாம் ஹேக் பண்றது, இனிமே நானும் அந்த கம்பெனியோட ஓனர் ஆக போறேன், நீ ஆம்பளையா இருந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணி பாருன்னு சொல்றாரு. ஷில்பா இதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. மேத்யூ கிட்ட எனக்கு விஷ்ணு மேல சந்தேகமா இருக்குன்னு தானே சொன்னேன், நான் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல இல்லையா, நீங்க இன்னைக்கு பிஹேவ் பண்ணது சுத்தமா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஷில்பாவுக்கும் மேத்யூக்கும் சர்ச்சில் மனசம்மதம் நடக்குது. விஷ்ணு அனிஷ் கூட அந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணிட்டு திரும்ப பைக்ல வந்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் சாக்கோ கம்பெனி சர்வர் ஓவர் ஹீட் ஆகி வெடிச்சிடும். பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அனிஷ் விஷ்ணு கிட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் இதோட விட்டுருன்னு சொல்றாரு. ஆனா விஷ்ணு எதுவும் முடியலன்னு சொல்றாரு. விஷ்ணு தான் அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணி வெடிக்க வச்சது. சிஸ்டத்தை திரும்ப ஹேக் பண்ணதும் சிமி அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு சாக்கோ கிட்ட சொல்வாங்க. சாக்கோ அவன் யாரா இருந்தாலும் அவன் முகத்தை நான் பார்க்கணும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல போலீஸ் பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற விஷ்ணுவையும் அனிஷையும் ஃபாலோ பண்ணிட்டு வரத காட்டுறாங்க. அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹேக்கரை பிடிச்சிட்டாங்கன்னு சாக்கோக்கு இன்ஃபர்மேஷன் வர சாக்கோ ஆர்வமா அங்க போறாரு. அங்க மேத்யூவை தான் பிடிச்சு வச்சிருப்பாங்க. மேத்யூக்கு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்றோன்னு ஒரு வெட்டிங் பிளானர் போட்டோ அனுப்பியிருப்பாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, விஷ்ணுடைய ஃப்ரெண்டு தான். விஷ்ணு அந்த போட்டோ மூலமா மேத்யூடைய மேக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல இருந்து தான் சர்வரை வெடிக்க வச்சது. அதனால தான் சிமிக்கு மேத்யூடைய லொகேஷன் காட்டியிருக்கு. கடைசி வரைக்கும் சிமியால யார் காதலன்னு கண்டுபிடிக்கவே முடியல. வீட்டுக்கு வர விஷ்ணு கிட்ட அவங்க அப்பா உன் ஃப்ரெண்டு போன் பண்ணா நீ அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டியா, நீ சிஸ்டத்தை வச்சு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது, எதை பண்ணாலும் நல்லதா பண்ணுன்னு சொல்றாரு. உள்ள போய் பார்த்தா விஷ்ணுடைய அப்பா அவருக்காக ஒரு புது லேப்டாப் வாங்கி வச்சிருப்பாரு. அதை பார்த்துதான் அவருடைய கண்ணில் கண்ணீர் பெருக ஆரம்பிக்குது. அதோட பிளாஷ்பேக் முடியுது. விஷ்ணு பெங்களூர் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறாரு. அவர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறது சிமி ஒர்க் பண்ற அதே கம்பெனில தான். அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.